ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்க ஏ ஸ்கொயர்ஸ். இன்னைக்கு இந்த டாபிக்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நேத்து டெட்பூல் அண்ட் வூல்வரின் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ட்ரெய்லர் உண்மையிலேயே வேற லெவலில் இருந்தது. ஆர் ரேட்டட் பங்கம் பண்ணியிருந்தாங்க மார்வல். இது மட்டும் இல்லாமல் நேத்தே நம்ம வந்து ட்ரெய்லருக்கான இனிஷியல் பிரேக் டவுன் போட்டுட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அது வந்து இனிஷியல் பிரேக் டவுன் தான். அதை தாண்டி அதில் இருக்கக்கூடிய இன்னும் இன்டெப்தான நிறைய டீட்டெயில்ஸ், அது போக இந்த படத்தோட கதை என்ன, இந்த படத்தை சுற்றி போயிட்டு இருக்கக்கூடிய ரூமர்ஸ், பிளாட் லீக்ஸ், இது எல்லாத்தையும் ஓவராலாக இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். டெட்பூல் அண்ட் வூல்வரின் இந்த ஒரு காம்போக்காக பல ஃபேன்ஸ் வந்து ஏகப்பட்ட வருஷங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த ரெண்டு ஆக்டர்ஸ், ஹியூ ஜாக்மேன் அண்ட் நம்ம ரயன் ரெனால்ட்ஸ், இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஆசைப்பட்டிருக்காங்க இந்த ரோல் வந்து சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு ரொம்ப வருஷங்களா. இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் இருக்கு. இவங்க வந்து ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான ஒரு சின்ன ஒரு ஃபோர் ஷேடிங் வந்து பார்த்தீங்கன்னா டெட்பூல் 2ஓட எண்டிங்கில் போஸ்ட் கிரெடிட் சீன்லயா போய் நம்ம டெட்பூல் பண்ணியிருப்பாரு. இப்போ ஃபைனலி அவர் ஆசைப்பட்ட மாதிரி இந்த படத்தில் நம்ம வூல்வரினை கொண்டு வந்துட்டாரு. அதுவும் ஆர் ரேட்டட் வெர்ஷன்லயே கொண்டு வந்தது வந்து இன்னொரு விதத்தில் சிறப்பு. ஏன்னா டெட்பூல் 2 வந்து கொஞ்சம் மார்வலுக்காக அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணி PG-13 போனாங்க. கொஞ்சம் ஆர் ரேட்டடே PG-13 மாற்றினாங்க. ஆனால் இதில் எந்த விதமான ஒரு கன்வின்சிங்கும் இல்லாமல் ப்ராப்பராக இந்த கதைக்கு இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு ரக்கட்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே வேற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஓவர் டோஸாகவே போயிடுச்சு பல சீக்வன்ஸ் அப்படின்லாம் நான் நினைப்பேன். ஏன்னா ட்ரெய்லர்லேயே வேற வேற இடங்கள்லாம் கத்தி வச்சு குத்திக்கிற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் பேட் வேர்ட்ஸ் தான். ஸோ ஆர் ரேட்டடுக்கு ஏற்ற ஒரு தரமான படமாக அதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி இந்த படத்துக்கான ஒரு சில பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடியே லீக் ஆச்சு. ஸோ அது என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னா, இந்த மாதிரி டெட்பூலை டிவியை தூக்கிட்டு போயிடறாங்க. பிகாஸ் டெட்பூல் 2 படத்தில் அவர் டைம் ட்ராவல் செஞ்சு நிறைய விஷயங்களை மாற்றி டைம் லைனே அவர் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. இதனால டிவியை வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த டைமில் டிவியை வந்து நீ ஆசைப்பட்ட உன்னோட ஃபேமிலி, உன்னோட அந்த ஒரு மொத்த அந்த ஒரு சுச்சுவேஷனையும் நான் அப்படியே உன்ட்ட கொடுத்துறேன். ஆனால் அதுக்கு நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும், அப்போ தான் நான் உன்னை விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீலிங் மாதிரி ஒன்று போடுறாங்க. அது என்னன்னா, எங்கள் கீழே ஒருத்தன் வந்து ரொம்ப நாளாக ஒரு சில்மிச வேலை செஞ்சுக்கிட்டு நிறைய குற்றங்கள் பண்ணிட்டு இருக்கான். அவன் நாங்கள் ப்ரூவ் பண்ணி ஆகணும். அவன் நீ எனக்கு பிடிச்சி கொடுத்துட்டு நீ கிளம்பிக்க அப்படின்ற மாதிரி பாராடாக்ஸ் சொல்றாரு. அதுக்கு ஏற்ற மாதிரியே டெட்பூல் யார் அவன் அப்படின்னு பார்த்தா அது வூல்வரின். வூல்வரின் அப்படியே பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்றதுக்கு தான் இவரோட ஸ்டார்டிங் மிஷனாக இருக்குது. பட் டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தில் பீட்ரே பண்ணிடுறாரு இவங்கள. ஸோ டிவியை பீட்ரே பண்ணிட்டு வூல்வரின் ஒரு சேர்ந்து போகிறாங்க. அது வந்து ஒரு ரோட் ஃபன் ட்ரிப்பாக இது போகுது. இதை தாண்டி டிவியை கூடயும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போட்டு அதை தாண்டி வாய்டில் இருக்கக்கூடிய மற்ற எக்ஸ்பேண்ட் மெம்பர்ஸ், வாய்டில் சர்வைவாக இருக்கக்கூடிய சூப்பர் வில்லன்ஸ் இவங்க கூட எப்படி சமாளிக்கிறாங்க, ஓவராலாக இவங்க என்ன ஆனாங்க அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஒரு படம் போகும். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. முக்கியமாக மல்டிவர்ஸில் ஒரு மிகப்பெரிய லிங்க் இந்த ஒரு படத்தில் இருக்கு. இதன் மூலமாக நிறைய லிங்க்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பிளாட் லீக்ஸ்ல வந்து கிடைச்சிருந்தது. அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில விஷயங்களும் இப்போ பார்க்கும்போது ஒத்து போகுது. இதை தாண்டி இன்னும் ஒரு விதத்தில் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தில் டெட்பூலுக்கு ஏகப்பட்ட வேரியன்ஸ் காட்ட போறாங்க. லைக் அது மட்டும் இல்லாமல் வூல்வரினுக்கும் நிறைய வேரியன்ட் வர போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு வேரியன்ட் நம்ம பார்த்துட்டோம், அது நம்ம ஹியூ ஜாக்மேன். இதை தாண்டி டீசர் 1ல ஒரு ஒயிட் கலர் கோட் போட்டிருக்கக்கூடிய ஒரு வூல்வரின் வெர்ஷனா காமிச்சிருப்பாங்க. அந்த வூல்வரின் வெர்ஷனா நம்ம ஹியூ ஜாக்மேனே பண்ணாம வேற ஒரு ஆக்டரை வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அது யாருன்னா நம்ம ஹென்ரி கவில் பண்ணியிருக்கலாம், இல்லனா ஹாரி பாட்டர் ஆக்டர் ராட்க்ளிஃப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. பட் இப்போ வரையுமே ரூமரா தான் போயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம லோக்கியோட கேமியோ அண்ட் தோரோட கேமியோ கண்டிப்பா அந்த படத்துல இருக்கும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அபிஷியல் சைட்ல இருந்தே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ அயர்ன்மேன், கேப்டன் அமெரிக்காலாம் வரமாட்டாங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கான ஒரு சில ஹிண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய இந்த ட்ரெய்லர்லேயே அவங்க ரெண்டு பேரை வச்சு ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஒன்று காமிச்சிருப்பாங்க. லைக் ஹாட் வீல்ஸ் கார் மாதிரி இருக்கும், ப்ளூ அண்ட் ரெட்ல வேற மாதிரி. அந்த காரோட ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அயர்ன்மேனோட லோகோ போட்டிருக்கு. இந்த கார் என்னன்னு தெரியுதா? அயர்ன்மேன் பார்ட் 1ல அயர்ன்மேனோட கார் கராஜில் இருக்கும்ல, ஸோ சேம் கார் தான். அந்த கார் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாயில ஓட்டிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஷாட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேனை ஒரு 4-5 பைக்கை வச்சுட்டு இழுத்துட்டு போற மாதிரி, லைக் அது வந்து பார்க்கிறதுக்கு ஒரு மேட் மேக்ஸ் ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குது. பட் அந்த பைக்ஸ் நீங்க நல்லா உத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா பைக்ஸுமே பர்டிகுலரா கேப்டன் அமெரிக்கா யூஸ் பண்ண பைக்ஸ் மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். லைக் அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ல யூஸ் பண்ண பைக் தான் இப்போ ஃபர்ஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். பின்னாடி இருக்கிறதெல்லாம் அவர் வந்து அந்த காலத்துல யூஸ் பண்ண ஓல்டு பைக்ஸ் மாதிரி எனக்கு தெரிய வருது. லைட்டா இந்த இடத்துல கேப்டன் அமெரிக்காக்கான ரெஃபரன்ஸும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்துல இன்னொரு பீக் பாயிண்டாவே என்ன இருக்க போகுதுன்னா, வூல்வரினோட ஆரிஜின் ஸ்டோரி. அதாவது இந்த ஒரு வெர்ஷன் வூல்வரின் என்ன பண்ணியிருக்காரு, இவரோட ஸ்டோரி என்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாகவே இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. லைக் எப்படின்னா, இந்த ஒரு கேரக்டர் வந்து பல பேரை இழந்திருக்காரு, இல்லை பல பேரை கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம வூல்வரினை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவருக்கு ரொம்ப பிடிச்சவங்க
சீக்கிரமாக அவரை விட்டு போயிடுவாங்க. இவருமே அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருப்பாங்க. ஸோ இதுதான் எப்பேற்பட்ட உல்வரின் வெர்ஷனாக இருந்தாலும் அவருக்கு நடக்கக்கூடிய ஒரு கொடூர விஷயம். அதுவும் ஒரு சில நெருக்கமான ஆள்லாம் இவரோட கையிலே இறக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க காமிக்ஸ்லாம். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயம் இந்த படத்தில் நடந்திருக்கு. இவர் வந்து பல பேரை கொன்றுகாரு அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. லைக் எப்படின்னா காமிக்ஸில் இவர் அவரோட கொலீக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா வெறி பிடிச்சி கொன்றுப்பாரு. ஸோ சேம் அதே விஷயம் வந்து இங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு ஃபீலிங்ல அந்த ஒரு கில்ட்ல தான் இவர் சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு பக்கம். மறுபக்கம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஆயிட்டாரு. சேம் தான், ஏகப்பட்ட அப்பாவி மக்களை பல நூறு பேரை வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொன்னு குமிச்சிருக்காரு. இதனால வந்து அந்த ஒரு விதத்துல இவர் வந்து ஒரு கில்ட்ல சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. இதை தாண்டி இன்னொரு பேசிக் தியரியும் ஒன்று போயிட்டு இருக்கா. அது என்னன்னா இன்ஃபினிட்டி வார் டைம் லைன் மாதிரி இவர் இருக்கக்கூடிய அந்த ஒரு வேர்ல்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவென்ட் நடந்திருக்கு. லைக் தேனோஸால அந்த ஒரு ஈவெண்ட்ல தேனோஸை தடுத்து நிறுத்த முடியாம அவரோட மொத்த கொலீக்ஸ் அது மட்டும் இல்லாம மக்கள் எல்லாரையுமே இழந்து அந்த ஒரு உலகம் நாசமா போறதை தன்னோட கண்ணாலே பார்த்து தன்னால ஒண்ணுமே பண்ண முடியாத லெவலுக்கு போயிருக்கக்கூடிய ஒரு உல்வரின் வெர்ஷனா. ஸோ அப்படியும் இவர் இருக்கலாம். அந்த ஒரு கோவத்திலையும் அந்த ஒரு ஆதங்கத்திலையும் ஒரு சுத்தலாம் அப்படின்னு சொல்லி மறுபக்கம் ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. இப்படி நிறைய தீரிஸ் நிறைய ரூமர்ஸ் வந்து இந்த ஒரு வெர்ஷன் உல்வரின் வச்சு சுத்திக்கிட்டு இருக்கு. பட் இந்த ஒரு கேரக்டருக்கான பியூர் ஆரிஜின் என்னன்றதை நம்ம படத்தை பார்த்தா தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். பட் கண்டிப்பா இந்த படம் மல்டிவர்சல் டிராவலை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. மல்டிவர்ஸ்ல கண்டிப்பா இந்த ஒரு படம் வந்து ஒரு மேஜர் ரோலே பிளே பண்ண போகுது. இதை வச்சு தான் இன்னும் கமிங் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ்ல வந்து நிறைய கனெக்ஷன் இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிகாஸ் இதுக்கான டீசர் ஒன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஷார்ட்ல சீக்ரெட் வாஸ் புக்ஸை வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. லைக் சீக்ரெட் வாஸ்க்கு வந்து இது ஒரு முக்கியமான ஒரு படமா இருக்கும் ஃபியூச்சர் ஃபிலிம்க்கு அப்படின்ற ஒரு ஈஸ்டர் இங்கேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா நிறைய டைம் லைன் நிறைய ஸ்டோரி லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. இதை தாண்டி முக்கியமாக மியூட்டன்ஸை வந்து எம்சியூக்குள்ள கொண்டு வரது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த ஒரு படம் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டன்ஸை எம்சியூக்குள்ள கொண்டு வர போறாங்க அப்படின்ற முக்கியமான ஒரு விஷயமும் இப்போ சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. லைக் இப்போ வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டன்ஸ் வந்து யாரும் அவ்வளோவா நம்ம எம்சியூ ஃபிலிம்ஸ்ல எம்சியூ ப்ராஜெக்ட்ஸ்ல நம்ம பார்த்ததில்ல. இந்த படத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்சியூக்குள்ள ப்ராப்பரா மியூட்டன்ஸ் இன்ட்ரோ கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் மார்வல் மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுக்க போறாங்க இந்த ஒரு படம் மூலமா. இந்த படத்தை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸை வந்து இவங்க வந்து செதுக்க போறாங்க. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா இந்த ஒரு படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுக்கும் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் அண்ட் ஹோப்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் மார்வல் ப்ரொடக்ஷனுமே இருக்கு. ஏன்னா அவங்க அவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்காங்க. அவங்க பண்ணாத பல எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டன்ட்ஸ் எல்லாம் இந்த ஒரு படம் மூலமா பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இது வந்து ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான R-rated ஃபிலிம்ஸ்க்கு வந்து இது அப்ளை பண்ணுவாங்க. லைக் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா மூன் நைட்லாம் R-rated கொடுத்தா சூப்பராக இருக்கும். தென் பிளேடு வருது. இது மாதிரியான ஒரு சில முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ்க்கு சேம் ட்ரிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்ளை பண்ணலாம். இந்த படம் செம ஹிட் அடிச்சதுன்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணும் அப்படின்னு சொல்லி இப்போ வரையும் எம்சியூலாம் நம்பப்படுது. ஸோ ஓவராலாக இனி வர மாதங்களில் டெட்பூல் அண்ட் உல்வரின்கான ஃபயர் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. இது தொடர்ந்து இன்னும் போய்கிட்டே தான் இருக்கும். இது மாதிரி லேட்டஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய எந்த விதமான தியரி அண்ட் அப்டேட்டாக இருந்தாலும் நம்ம உடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதனால் தொடர்ந்து எப்பயும் போல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வந்து மீட் பண்ணுற வரையும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் A Square.